குட் மார்னிங். நம்ம கர்த்தருடைய வசனத்தை பார்க்க போகிறோம். ஏசப்பா இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்கிற ஒரு வசனம் யாக்கோபு 4:7 பார்க்க போகிறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான். நம்ம ஏசப்பாக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நின்றால் அவன் விட்டு ஓடுருவான். ஏசப்பாக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவர்படி நம்ம நடக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திக்கிறோம் ஏசப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த ஒரு வசனத்துக்காக நன்றிப்பா. அப்பா, இந்த வசனத்து மூலமாக நீங்கள் பேசுனதுக்காக நன்றிப்பா. அப்பா, நீங்கள் விளையாடுத்துங்கப்பா. அப்பா, நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம்ப்பா. உங்களுக்கு கீழ்ப்படைந்து அப்பா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாமே எங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் வந்தாலும் அப்பா நீங்கள் எதிர்த்து நின்று அப்பா பிசாசப்பா அழிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா, நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம்ப்பா. அப்பா, உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம்ப்பா. அப்பா, இயேசுவின் நாமத்தினால பிசாசை சுட்டு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் என் கூட இருக்கீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்கள் கூட இருங்கப்பா. என் தேவன் பிரச்சனம் அப்பா எங்களை ஆசீர்வதிச்சு நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, நடத்துங்க. அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா எல்லாம் பார்த்துப்பாரு. அவங்க தொடர்ந்து நம்ம ப்ரே பண்ணலாம். ஆமென்.